இந்தியாவின் தலையெழுத்தை மாற்றப் போகும் சென்னை. பலே வெள்ளையத்தேவா பலே! இந்திய அணுசக்தி துறையில ரொம்பவே முக்கியமான முன்னேற்றமா சென்னையில இருக்கக்கூடிய கல்பாக்கம் அணுசக்தி நிலையத்துல உருவாக்கப்பட்ட புரோடோடைப் ஃபாஸ்டர் பிரீடர் ரியாக்டர் வெற்றிகரமா செயல்பட்டு முக்கிய கட்டடமான கிரிட்டிக்கல் நிலையை எட்டியிருக்கு. இந்த சாதனைக்காக இந்திய விஞ்ஞானிகள் அப்புறம் பொறியாளர்களை பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டியிருக்காரு. இந்த பிஎஃப்பிஆர் அப்படிங்கிறது சாதாரண அணு உலை கிடையாது. இதுல பயன்படுத்தக்கூடிய எரிபொருளை விட அதிக அளவுல புதிய எரிபொருளை உருவாக்கக்கூடிய திறன் கொண்ட ரியாக்டர். அதாவது இது செல்ஃப் சஸ்டைனிங் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய வகையில தானாவே எரிபொருள் உற்பத்தி செய்யக்கூடிய அமைப்பா செயல்படும். இதனால எதிர்காலத்துல அணுசக்தி உற்பத்தி செலவை குறைக்கவும் நீண்ட கால எரிபொருள் தேவையை பூர்த்தி செய்யவும் உதவும். சென்னை பக்கத்துல கல்பாக்கத்துல அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த 500 மெகாவாட் திறன் கொண்ட பிஎஃப்பிஆர் முழுக்க முழுக்க இந்தியாவில் உருவாக்கப்பட்டது. இத பவானி அப்படிங்கிற மத்திய அரசு நிறுவனம் இயக்குது. இது இந்தியாவோட 3 கட்ட அணுசக்தி திட்டத்துல 2வது கட்டத்தை தொடங்கக்கூடிய முக்கிய படியா கருதப்படுது. இந்த அணு உலையில யுரேனியம் அப்புறம் புளூட்டோனியம் கலந்த MOX எரிபொருளா பயன்படுத்தப்படுது. அது மட்டும் இல்லாம இதுக்கு குளிரூட்டியா தண்ணீருக்கு பதிலா திரவ சோடியம் பயன்படுத்தப்படுது. இது அதிக வெப்பநிலையிலையும் பாதுகாப்பா செயல்பட உதவுது. அடுத்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ இந்தியாவுல பயன்பாட்டுல இருக்கக்கூடிய பிற பிரஷைடு ஹெவி வாட்டர் ரியாக்டர் உலைகள்ல இருந்து வரக்கூடிய பயன்படுத்தப்பட்ட எரிபொருளையும் மறுபடியும் பயன்படுத்தக்கூடிய திறன் இந்த புது பிஎஃப்பிஆருக்கு இருக்குது. இந்த சாதனைய பிரதமர் மோடி இந்தியாவோட அணுசக்தி பயணத்துல ஒரு முக்கிய திருப்பு முனை அப்படின்னு தன்னோட ட்விட்டர்ல குறிப்பிட்டிருக்காரு. குறிப்பா இந்த பிஎஃப்பிஆர் செயல்பாட்டுக்கு வந்ததும் இந்தியாவோட 3 கட்ட அணுசக்தி திட்டத்தோட 2வது கட்டம் அதிகாரப்பூர்வமா தொடங்குது அப்படின்னு அறிவிச்சாரு. அது மட்டும் இல்லாம இத இந்தியாவோட சிவில் நியூக்ளியர் ஜர்னியோட துவக்கம் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த முன்னேற்றத்தின் மூலமா இந்தியாவுல அதிகமா இருக்கக்கூடிய தோரியம் வளங்களை பயன்படுத்தக்கூடிய 3வது கட்டத்துக்கான அடித்தளத்தை இந்த புதிய பிஎஃப்பிஆர் அமைக்குது. இந்தியா உலகுல ரொம்ப பெரிய தோரியம் வளம் கொண்ட நாடுகள்ல ஒன்னா இருக்கிறதால இந்த திட்டம் நாட்டோட நீண்ட கால எனர்ஜி பாதுகாப்புக்கு முக்கியமானது. மொத்தத்துல சென்னை கல்பாக்க அணுசக்தி நிலையத்தோட பிஎஃப்பிஆர் வெற்றி அப்படிங்கிறது இந்தியாவோட எனர்ஜி பாதுகாப்புக்கு முக்கியமானதாகும். அது மட்டும் இல்லாம இந்த பிஎஃப்பிஆர் வெற்றி அப்படிங்கிறது நாட்டோட அறிவியல் திறன் பொறியியல் மேம்பாட்டுக்கு ஒரு பெரிய அடையாளமா பார்க்கப்படுது. இது நாட்டோட எரிசக்தி தேவைகளை பூர்த்தி செய்யறதோட உலக அளவுல இந்தியாவோட அணுசக்தி திறனை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பெருமை மிக்க நிகழ்வாகவும் கருதப்படுது.